ராஜகுமாரனை மீண்டும் பஞ்சர் பண்ண திட்டம் போடும் சந்தானம். நீ வருவாய் என படத்தை இயக்கி அறிமுகமானவர் ராஜகுமாரன். பார்த்திபன், அஜித் நாயகர்களாக நடித்த அந்த படத்தில் தேவயானி கதாநாயகியாக நடித்திருந்தார். அதையடுத்து சரத்குமார், விக்ரம் தேவயானியை வைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ற படத்தை இயக்கிய ராஜகுமார் அந்த படத்தை இயக்கிய போது தேவயானியை காதலித்து வந்தார். அதனால் அப்படம் வெளியான நேரத்தில் அவர்கள் திருமணமும் நடந்தது. இதையடுத்து சில வருடங்களுக்கு பிறகு முரளி தேவயானியை வைத்து காதலுடன் என்ற படத்தை இயக்கினார். அந்த படம் ஓடவில்லை. அதையடுத்து பல வருட இடைவெளிக்கு பிறகு திருமதி தமிழ் என்ற படத்தை தானே கதாநாயகனாக நடித்து இயக்கினார் ராஜகுமாரன். ஆனால் அந்த படமும் பெரிய அளவில் ஓடவில்லை. ஆன போதும் விடவில்லை அவர். ஒரு தியேட்டரில் அந்த படத்தை ஒவ்வொரு காட்சியாக 100 நாட்கள் ஓட்டிவிட்டார். ஆனால் அப்படி ஓட்டிய படம் 100 நாட்கள் ஓடியதாக தற்பொழுது ஏதாவது ஒரு சினிமா விழாவில் வந்தால் என் படம் 100 நாட்கள் ஓடியது என்பதை சந்தடி சாக்கில் சொல்ல தவறுவதில்லை ராஜகுமாரன். இது போன்று அவர் செய்து வரும் காமெடிகளை மனதில் கொண்டுதான் பவர் ஸ்டார் சீனிவாசன் லத்திகா படத்தை 300 நாட்கள் ஓட வைத்ததை முன்வைத்து அவரை காமெடியனாக்கி கிண்டல் செய்தது போன்று ராஜகுமாரனுக்கும் நேரம் பார்த்து கொண்டிருந்தார் சந்தானம். தான் நாயகனாக நடித்து வந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற படத்தின் ராஜகுமாரனையும் பவர் ஸ்டார் நடிக்க வேண்டிய ஒரு காமெடி ரோவில் நடிக்க வைத்து கிண்டல் செய்தார். இருப்பினும் அவர் அடங்கவில்லை. அவரது பில்டப் இன்னும் ஓவர் ஆகிவிட்டதால் ராஜகுமாரனை இன்னொரு படத்திலும் காமெடியனாக்கி அவரை பஞ்சர் பண்ண திட்டமிட்டிருக்கிறார் சந்தானம். மேலும் சினிமா செய்திகளுக்கு டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள்.